ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்திரலவட்டம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 26வது திருநாமம். சர்வாய நம. ஆதியில் பிரம்மதேவர் 5 முகங்களுடன் விளங்கினார். கிழக்கு நோக்கிய முகத்தால் ரிக்வேதமும், தெற்கு முகத்தால் யஜுர்வேதமும், மேற்கு முகத்தால் சாமவேதமும், வடக்கு முகத்தால் அதர்வண வேதமும், இவற்றுக்கு மேல் நோக்கி இருந்த 5வது முகத்தால் இதிகாச புராணங்களும் ஓதி வந்தார். அவரது 5வது முகம் பொலிவோடு விளங்கியதால் மிகுந்த கர்வம் கொண்டார் பிரம்மதேவர். வேத வல்லர்களான ரிஷிகள் தன்னை வணங்கினாலும் அவர்களை பதிலுக்கு வணங்க மறுத்தார். அவரது 5ஆம் தலையிலிருந்து வந்த ஒளியால் தேவர்கள் ஒளியிழந்து நிழல் போல் ஆனார்கள். அதை கண்ட பிரம்மாவுக்கு அகந்தை மேலும் அதிகரித்தது. ஒளியிழந்த தேவர்கள் பரமசிவனை அண்டினார்கள். பிரம்மாவின் கர்வத்தை அடக்கி தாங்கள் இழந்த ஒளியை மீண்டும் பெற்று தரும்படி பிரார்த்தித்தார்கள். அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற பரமசிவனும் பிரம்மலோகத்திற்கு சென்றார். ஆனால் அகந்தையில் மிகுந்த பிரம்மா பரமசிவனையும் புறக்கணித்தார். நலமாக உள்ளீரா என்று அன்புடன் பரமசிவன் பிரம்மாவிடம் கேட்டார். ஆனால் அதற்கும் பதில் கூறாமல் அப்படியே அமர்ந்திருந்தார் பிரம்மா. அகந்தை தலைக்கு மேல் ஏறுவது பிரம்மதேவருக்கே நல்லதே அல்ல என்று எண்ணிய பரமசிவன் ஒரு அட்டகாச சிரிப்பை வெளிப்படுத்தினார். மூவுலங்களும் அந்த சிரிப்பொலியால் நடங்கின. ஆனால் அதற்கு பிரம்மாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதற்கு மேலும் பொறுத்து கொள்ளக்கூடாது என்றெண்ணிய பரமசிவன் தன் இடக்கை பெருவிரல் நகத்தால் பிரம்மாவின் 5வது தலையை கொய்தார். பிரம்மாவின் தலையை இடக்கையில் ஏந்தியபடி கபால நடனம் புரிந்தார். அதை கண்ட தேவர்களும் மகிழ்ச்சியில் கூத்தாடினர். 5 முகனாயிருந்த பிரம்மா இப்போது 4 ஆகிவிட்டார். ஆடி முடித்த பரமசிவனால் பிரம்மாவின் தலையை கையிலிருந்து கீழே போட முடியவில்லை. கையில் அது ஒட்டி கொண்டு விட்டது. வேதம் சொல்பவரின் தலையை வெட்டியதால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது. பிரம்மா சிவனுக்கு தந்தை முறை என்பதால் தோஷம் மேலும் வீரியம் அடைந்து விட்டது. இப்போது பிரம்மதேவர் சிவனை பார்த்து சிரித்தார். சிரிக்காதீர்கள், எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த தோஷம் தீர வழி கூறுங்கள் என்று கேட்டார் பரமசிவன். அதற்கு பிரம்மா, என்னை படைத்தவன் திருமால் என்பதையும் மறந்து நானே படைப்பு கடவுள் என்றெண்ணி கர்வத்துடன் இருந்தமையால் உன் மூலமாக திருமால் என் அகந்தையை போக்கிவிட்டார். நீயும் திருமாலை சென்று வழிபட்டு உன் சாபத்தை போக்கிக்கொள் என்று அறிவுறுத்தினார். பிரம்மா கபாலத்துடன் திருவையாறுக்கு அருகில் உள்ள திருக்கண்டியூர் என்னும் க்ஷேத்திரக்கு வந்த சிவபெருமான் அங்குள்ள கபால மோஷ புஷ்கரணி என்னும் பொய்கையில் நீராடி கமலவல்லியுடன் எழுந்தள்ளியிருக்கும் கமலநாத பெருமாளை வணங்கி தன் சாபத்தை போக்கி அருளும்படி வேண்டினார். உடனே திருமால் தன் வலக்கை பெருவிரலால் தன் திருமார்பை கீறி அதிலிருந்து வந்த இரத்தத்தால் சிவனின் திருக்கையில் உள்ள பிரம்ம கபாலத்தை நிரப்பினார். அடுத்த நொடி சிவனின் கையிலிருந்த அந்த தலை கீழே விழுந்து விட்டது. எனக்காக நீ இரத்தம் சிந்திவிட்டாயே என்று திருமாலை பார்த்து சிவன் கேட்க, நீ என் உடலின் ஒரு அங்கம். என்னுடைய உடல் உறுப்புக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்காக நான் இரத்தம் சிந்துவதில் தவறில்லை. என்ன தவறு என்று திருமால் பதிலளித்தார். இன்றும் கண்டியூரில் பிரம்மாவின் தலையை கொய்த சிவபெருமான் பிரம்ம சிர கண்டீஸ்வரர் என்ற பெயருடன் காட்சி தருகிறார். அவருக்கு அருகில் பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியுடன் காட்சி தருகிறார். சிவனுக்கு சாப விமோசனம் தந்த திருமால் ஹரசாப விமோசன பெருமாள் என்ற திருநாமத்துடன் கமலிவல்லி தாயாருடன் எழுந்தருளினார். கண்டியூரை மங்களாசாசனம் செய்த திருமங்கையாழ்வார் பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர்மறை திரிந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஓரவனூர் உலகமேத்தும் கண்டியூர் என்று பாடியுள்ளார். இவ்வாறு உலகையும் உயிர்களையும் தனக்கு உடலாக கொண்டு நமக்கு நேரும் துன்பங்களை எல்லாம் தனக்கு நேருவதாக கருதி போக்கும் திருமால் சர்வ என்றழைக்கப்படுகிறார். சர்வ என்றால் துன்பங்களை போக்குபவர் என்று பொருள். இதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 26வது திருநாமம். சர்வாய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் துன்பமும் நேராமல் எம்பெருமானை காத்தருள்வான். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.